கடல் நாம் பார்க்கும்போது அது அமைதியாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் கீழே இருக்கும் உலகம், அது இன்னும் முழுமையாக மனிதனால் கண்டுபிடிக்கப்படாத மர்மம். சராசரியாக கடலின் ஆழம் சுமார் 3700 மீட்டர், அதாவது 12,000 அடி. இதை கற்பனை செய்ய முடியலையா? ஒரு பெரிய கோயில் கோபுரத்தை நினைத்து பாருங்கள். அதை 45 முறை ஒன்றின் மேல் ஒன்று வைத்தால் அந்த அளவுக்கு கடல் ஆழமாக இருக்கும். ஆனால் இது சராசரி மட்டுமே. உலகின் மிக ஆழமான இடம் பசிபிக் பெருங்கடலில் இருக்கும் மரியானா பள்ளம். அதன் உள்ளே இருக்கும் சேலஞ்சர் டீப். அதன் ஆழம் 11,000 மீட்டருக்கும் மேல். அதாவது எவரெஸ்ட் மலை முழுவதையும் அந்த ஆழத்தில் போட்டாலும் அது முழுவதும் மூழ்கிவிடும். மேலும் 3 கிலோமீட்டர் நீர் மேலே இருக்கும். அப்படியானால் இந்த அளவுகளை மனிதன் எப்படி கண்டுபிடித்தான்? பழைய காலத்தில் லீட் லைன் என்ற ஒரு சாதாரண கயிறுதான் பயன்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு 6 அடிக்கும் ஒரு முடிச்சு, கீழே ஒரு கனமான காரிய உருளை. கப்பலில் இருந்து அதை கடலுக்குள் விடுவார்கள். அது அடித்தளத்தை தொடும் வரை. பிறகு எத்தனை முடிச்சுகள் உள்ளே போயிருக்கு என்று கணக்கிட்டால் அதுவே கடலின் ஆழம். இப்போது தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. சோனார், ரேடார், அலைகளை அனுப்பி திரும்ப வரும் நேரத்தை வைத்து ஆழத்தை துல்லியமாக அளக்கிறோம். ஆனால் இன்னும் கடலின் பெரும்பகுதி மனிதனுக்கு தெரியாததே.